ஆன்மீக அன்புகிறது காலை வணக்கங்கள். இன்று சித்திரை 1ஆம் மாதம் தமிழ் வருடப்பிறப்பு விசுவாவசு வருத்திய முதல் நாள். அனைவருக்கும் இந்த நாள் அனைத்து செல்வங்களையும் பார்த்து வாழ்த்துக்கிறேன். இன்று 14/4/2025 ஏப்ரல் மாதம் திங்கட்கிழமை. இன்று அரசு விடுமுறை. இன்று சம நோக்கு நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 7:30 8:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை. இன்றைய குளிகை மதியம் 1:30 3 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 12 மணி வரை. இன்றைய சூலம் கிழக்கு திசை. பரிகாரம் தயிர். இன்றைய சூரிய உதயம் காலை 6 மணி 4 நிமிடங்கள். இன்றைய திதி இன்று காலை 8:10 வரை பிரதமை, பின்பு தூதியை. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 11:36 வரை சுவாதி, பின்பு விசாகம். இன்றைய அமிர்த யோகம் இன்று காலை 6:03 வரை சித்த யோகம், பின்பு இரவு 11:36 வரை அமிர்த யோகம், பின்பு மரண யோகம். இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண்கள். இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. இன்றைய சந்திராசம் இன்று இரவு 11:36 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. உத்திரட்டாதிக்கும் ரேவதிக்கு இன்று சந்திராசமும் கொஞ்சம் பேச்சுக்களில் செயல்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய ராசி பலனில் முதல் ராசியாகிய மேஷ ராசி என்பதுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தந்தை வழியில் வரவேண்டிய சொத்துக்கள், பூர்வீகமான சொத்துக்கள்லாம் உங்களுக்கு அதில் வரப்போகுது. அதோடைய இருந்த சில தடைகள்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய காலகட்டம் அமைப்போது. உங்களுக்கு மனசில் ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய, எதையும் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு தைரியம் உங்களுக்கு பிறக்க போகுது. கணவன் மனைவி கொஞ்சம் நெருக்கம் அதிகரிக்க போகுது. உங்களுக்கு வெளியூர் பயணம் சார்ந்த வர்த்தக அன்பர்கள், அந்த வர்த்தகம் சார்ந்த பயணில் நல்ல அறிமுகம், புதிய ஒரு தொழில் முன்னேற்றமும் கண்டிப்பாக கிடைக்க போகுது. உங்களுக்கு சுற்றுவாத்தவர்களெல்லாம் ஒரு நல்ல புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல உங்களுடைய செயல்பாடு இருக்க போது. உத்தியோகம் சார்ந்த பயணில் கொஞ்சம் மேன்மையான சூழல் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அமைகிறது. ஒரு நற்செயல் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். ரிஷபராசி என்பதுக்கு 11 உடைய தந்தை வேலையில் கொஞ்சம் எல்லா விஷயமும் கொஞ்சம் ஒத்துழைப்பு சப்போர்ட் கிடைக்க போகுது உங்களுக்கு. அதே மாதிரி இந்த ஆன்மீக சார்ந்த திருப்பணிகளையும் கொஞ்சம் ஆர்வமாக எடுத்து போட போகிறீங்க. நீங்கள் புதிய நபர்களால் சில மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்திக் ஒரு காலகட்டமாகவும், கணவன் மனைவிடையே கொஞ்சம் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போதுனா கொஞ்சம் விட்டு கொடுப்போது பயன்படுத்திங்க. சமூகம் சார்ந்த சில பணிகளுக்கு கொஞ்சம் இருக்கதானே ஒரு மதிப்பு மரியாதை உங்களுக்கு அதிகரிக்க போது. உங்களுக்கு மனதை உருக்கிய சில கவலைகள்லாம் படிப்படியாக குறைய போது. உங்களுக்கு வியாபாரத்துக்கு புது புது வாய்ப்புகள் நீங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நாள் அமைகிறது. ஒரு விருத்தி நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். மிதுனராசி பார்த்தா உங்களுக்கு உடைய புத்திசாலித்தனமான செயல்பாடால் நீங்கள் நினைத்ததை செஞ்சு முடிக்க இருக்க போகிறீங்க. நீங்கள் அரசு வழி தொடர்பான செயல்களில் ஒரு பொறுமையை கடைபிடித்து நல்லது. உங்களுக்கு உங்களுடைய உறவின் வழியில் ஒரு அனுகூலமான நிகழ்ச்சிகள்லாம் ஏற்பட போகுது. உங்களுக்கு நிகழ்காலத்துக்கு என்ன தேவையோ அந்த தேவைகள் நீங்களும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்கிறீங்க. நீங்கள் பெற்றோருடைய ஆலோசனை, சில விஷயங்கள் நீங்கள் ஆலோசனை பட்டால் கொஞ்சம் நன்மை நிறைய கிடைக்க போகுது. உங்களுக்கு கூட்டு முயற்சி எல்லாத்துக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது. உங்களுக்கு குடும்பத்தில் வந்த சிறு சிறு பிரச்சனைகள்லாம் படிப்படியாக அகலப்போகுது. உங்களுக்கு உங்களை விட்டு விலகிச் சென்றவங்களாம் மீண்டும் வரக்கூடிய ஒரு நாளாக, அவளை பற்றி கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகிறது. ஒரு நலம் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நிறம். கடகராசி என்று பார்த்தா உங்களுக்கு அரசு தொடர்பான விவகாரங்களில் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடைய உடல் ஆரோக்கியம்லாம் கொஞ்சம் சீராகக்கூடிய நாள் அமையுது. உங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்திகள்லாம் கண்டிப்பாக கிடைக்க போகுது. உங்களுக்கு உடைய சகோதரர் வழி ஆதரவு கண்டிப்பாக கிடைக்க போகுது. துணிச்சலான சில முடிவுகள் இருக்கக்கூடிய ஒரு நாளாக நபராக இருக்க போகிறீங்க. நீங்கள் உயர் பொறுப்புகள்லாம் பார்த்தா கொஞ்சம் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டமாகும். பூர்வீக சொத்துக்களால் லாபத்தை பெறக்கூடிய ஒரு நபராக இருக்க போகிறீங்க. ஒரு ஜெயம் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். சிம்ம ராசி பார்த்தா உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் சீராக இருக்கக்கூடிய காலகட்டம் அவங்க இருக்குது. அதனால் கொஞ்சம் சாப்பிடக்கூடிய உணவு விஷயத்துக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க.
நெருங்கியவர்களால் கொஞ்சம் அலைச்சலம் ஏற்பட போகுது. உங்களுக்கு வாகனங்களால் கொஞ்சம் வீண் செலவு அதிகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் கவனம் பாருங்கள். உதவிகள்லாம் கொஞ்சம் எதிர்பார்த்த அளவுக்கு கொஞ்சம் கண்டிப்பாக கிடைக்க போகுது. உங்களுக்கு திட்டமிட்ட பணிகளில் கொஞ்சம் மாற்றி செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்க போது. வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைலாம் படிப்படியாக குறைந்து ஒரு லாபத்தில் நீங்கள் செல்ல போகிறீங்க. ஒரு இரக்கம் வேண்டிய நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். கன்னிராசின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் கூட இருக்கிறவங்களை பற்றி ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்பட போகுது. உங்களுக்கு தோற்றத்தை ஒரு பொலிவோடு இருக்க போகிறீங்க. நீங்கள் சிந்தனைகள்லாம் மேம்படக்கூடிய காலகட்டமாகவும் உடைய குணநலங்களில் நல்ல சில மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள போகிறீங்க. சமூகம் சார்ந்த நிகழ்வுகளாக ஒரு புதிய அனுபவத்தை பெறக்கூடிய நபராகவும் செலவில் தன்மைகள் இருந்து செலவிடக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க. நீங்கள் குடும்பத்தை சிறு சிறு விவாதங்கள்லாம் ஏற்பட்டு நீங்க போது வெளிவட்டத்தில் உங்களுடைய செல்வாக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் ஒரு சாந்தம் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். துலாம் ராசி என்பது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன காரியத்தை எடுத்தீங்கன்னா அந்த காரியத்தை திட்டமிட்டு செய்கின்ற போது அது சிறப்பாக முடிய போகுது. உங்களுக்கு உங்களுடைய உறவினர் வழியில் கொஞ்சம் அனுசரித்து போது பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். அதே மாதிரி உங்களுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கரண்ட் சம்மந்த பிரச்சனையும் கொண்டு போய் சமாளிக்க போகிறீங்க. நீங்கள் கால்நடை பணிகளில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் தேவையற்ற விரயங்களை எங்களால் தவிர்க்க முடியும். வியாபாரத்தை கொஞ்சம் விவேகத்தோடு செயல்படுத்த கொஞ்சம் பழக்கப்படுத்தி கொள்ளுங்க. இந்த வெளியூர் பயணங்கள்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க போது ஒரு லாபம் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசின்னு பார்த்தா உங்களுக்கு மனதளவில் கொஞ்சம் புத்துணர்ச்சியோடு செயல்பட போகிறீங்க. ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு வேலையை நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க. நீங்கள் அதே மாதிரி ஒரு செயல்பாடும் உங்களுக்கு ஒரு துரிதத்தை கொடுக்க போது அந்த வேகமே உங்களுக்கு நல்ல ஒரு மேம்பாட்டை கொடுக்க போகுது. எதிர்பாராத கொஞ்சம் பொருள் சேர்க்கையும் ஏற்பட போகுது. உங்களுக்கு ஆரோக்கியம் தொடர்பான எண்ணங்கள்லாம் படிப்படியாக குறைக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உயர் பொறுப்பேற்புடைய அறிமுகம் ஏற்படைய காலகட்டம் அமைது. உங்களுக்கு இந்த இணையம் சார்ந்த பணியில் கொஞ்சம் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்க போது தொல்லைகள் மறையும் நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். தனுசு ராசி அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு உடைய வியாபாரத்தில் இருந்து வந்த மந்தத்தன்மை சீராக போது. உங்களுக்கு புதிய செயல் திட்டங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ள போகிறீங்க. நீங்கள் புதிய வேலைக்கான முயற்சியெல்லாம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு முயற்சி பண்ண போகிறீங்க. அதே மாதிரி நண்பர்களை ஒத்துழைப்பாளர் முன்னேற்றத்தை பெற போகிறீங்க. குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் மனசமாலாம் படிப்படியாக நீங்கள் போது. உங்களுக்கு உடைய அணுகுமுறைகளில் சில மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாகவும் ஒரு வரவு கிடைக்கும் நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம். மகர ராசி அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் நெருக்கம் அதிகரிக்க போதுக்கு பெரிய மகான்களுடைய தரிசனத்தை நீங்கள் பெற போகிறீங்க. நீங்கள் மனம் தான் உங்களால் கொஞ்சம் மகிழ்ச்சி அடைய போகுது. உங்களுக்கு தர்ம சார்ந்த கால ஈடுபாடு செய்வதால் உங்களுக்கு ஒரு மனசு ஒரு அமைதியும் திருப்தியும் கண்டிப்பாக கிடைக்க போகுது. உங்களுடைய வேலையாட்டவங்க சப்போர்ட் பண்ண போகிறாங்க. தொலைதூரத்தில் சில சுப நிகழ்ச்சிக்கான செய்திகள்லாம் உங்கள் வீடு தேடி வரக்கூடிய நிலை ஏற்பட போகுது. உங்களுக்கு காது சம்பந்தமான பிரச்சனைகள் படிப்படியாக குறைய போகுது. உடன் பிறந்தவெல்லாம் கொஞ்சம் ஆதரவாக செயல்பட போகிறாங்க. ஒரு அனுபவம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். கும்பராசின்னு பார்த்தா உங்களுக்கு உடைய பழைய நினைவுகள்லாம் கொஞ்சம் வந்து மனசுக்கு ஒரு சோர்வு ஏற்படுத்த போது. உங்களுக்கு நண்பர் வகையில் கொஞ்சம் சிறு சிறு கருத்து வேறுபாடெல்லாம் தோண்டி மறையக்கூடிய காலகட்டமாகவும் சில வீண் செலவுகளால் மனசு கொஞ்சம் சஞ்சலப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போகுது. எதிர்காலம் குறித்த சிந்தனைகளால் கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படலாம். கொடுக்கல் வாங்கல் விவரத்தை கொஞ்சம் கவனமாக இருங்க. எதிர்பார்த்த சில பயணங்கள் மூலம் புது புது அனுபவத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற போகிறீங்க. உங்களுடைய சிரமங்கள் அகலக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மீனராசி அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு உங்களுடைய உறவுகள் வழியில் கொஞ்சம் ஒத்துழைப்பு ஏற்பட போகுது. உங்களுக்கு எதிர்பாராத மக்களால் கொஞ்சம் ஆதாயம் அடைய போகிறீங்க. நீங்கள் நட்பு வட்டம் விரிவடைக்கூடிய காலகட்டமாகவும் உடைய பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்திக்கொள்ள நபராக இருக்க போகிறீங்க. உடைய சமூக சார்ந்த பணிகளுக்கு ஒரு அங்கீகாரத்தை நீங்கள் பெறப்போகிறீர்கள். சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் மேம்பட போது புதிய துறை சார்ந்த அறிமுகத்தை உங்களுக்கு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நாளாக அமைகிறது. ஒரு விவேகம் வேண்டிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வட கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் இள நீலம். அனைத்து ராசி அன்புகளுக்கும் மீண்டும் தமிழ் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். விசுவாவசு தமிழ் வருஷத்துடைய முதல் நாளுக்கு நம்ம அனைத்து ராசி அன்புகளுக்கும் நல்ல ஒரு வெற்றியும் நல்ல முன்னேற்றமும் ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கக்கூடிய நாளாகவும் நல்லா நடக்கக்கூடிய ஒரு வருடமாக ஆண்ட வேண்டிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.